இன்றைக்கி விலாக் பார்க்கலாமா? டே 2 மார்னிங்கே நான் குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டேன். வீடும் க்ளீன் பண்ணிட்டேன் மார்னிங். அதுக்கப்புறம் ஒரு 12 PM போல் க்ரெச்சுக்கு கிளம்பிட்டேங்க பசங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு. ஸோ இங்கே க்ரெச்சிலேருந்து பார்த்தா வீடு தெரியும், பக்கத்தில் தான் இருக்குது, ஆப்போசிட்லேயே. என் ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க, 2 பேர் சேர்ந்தே பிக்கப் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பசங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு. அவங்க டாய்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அண்ட் ரொம்ப ஆர்வமாக உள்ளே போனாங்க. பாப்பா அங்கேயே சாப்பிட்டுட்டா மீல், அதனால அவள் கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருந்தா. ஸோ அவளுக்கு இதுக்கப்புறம் தூங்குகிற வேலை தான். அதுக்குள்ளேயே நான் யோகனை குளிப்பாட்டி ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே சாண்டில் நல்லா விளையாடிட்டு வருவான், அதனால் வீட்டுக்கு வந்து ஒரு தடவை குளிப்பாட்டிடுறது. நான் இங்கே லன்ச் சர்வ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே தலைவர் வேறு ஒரு வேலையில் இறங்கிட்டார். எனக்கு தெரியாமல் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மிச்சம் எடுத்துகிட்டு வந்திருப்பாள், அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். நான் அவனை இன்சிஸ்ட் பண்ணி காய் சாப்பிடு, சாப்பாடு சாப்பிடுன்னு சொன்னேன். பட் லேட் பண்ணான். நாப் டைம் மிஸ் ஆகக்கூடாதுன்றனால நானே கொஞ்சம் மூட்டி விட்டேன், ஹெல்ப் பண்ணேன். ஸோ வீட்டில் டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி, விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி, லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி நான் அவனையே தூங்க சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுவேன். எப்போவுமே அவனே தான் தூங்குவான். பெட்ஷீட் அண்ட் சாஃப்ட் டாய்ஸ் வச்சு தூங்குவாங்க 2 பேருமே. நான் இதுக்கான கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அவங்க தூங்கிறதுக்குள்ளேயே தான் நான் என்னோடய வேலையை முடிக்க முடியும். ஸோ எனக்கு மேலே தான் லாண்ட்ரி ரூம் இருக்குது கெரேஜில். எனக்கு மேலே வரணுன்னா அவங்க தூங்கும்போது தான் என்னால் வர முடியும். முழிச்சிட்ருக்கும்போது என்னால் அவங்கள விட்டுட்டு வர முடியாது. ஸோ அதனால் அவங்க தூங்கும்போது மோஸ்ட்டாக நான் லாண்ட்ரி போட்டுடுவேன். இன்றைக்கி பசங்க துணி மட்டும்தான், ஸோ குயிக்காக ஆகிடுச்சு, லாண்ட்ரி போட்டுட்டேன். எனக்கு ரொம்பவே டயர்டாக இருந்ததுங்க இன்றைக்கி. கண்டினியூஸ் வேலை பார்க்கும்போது எப்போவுமே டயர்டாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு மொஜிட்டோ தான் நான் ஊற்றி குடிச்சிட்ருந்தேன். இது லிச்சி ஃப்ளேவர். ஸோ இது குடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். வந்து பார்த்தா டிஷ்வாஷர் வேலை தான் அடுத்த வேலை வந்துருச்சா. ஸோ டிஷ்வாஷரில் இருக்க வெசல்ஸ் எல்லாம் எடுத்து கவுண்டர் டாப் மேலே மொத்தம் வச்சுட்டு பொறுமையாக அடுக்குவேன். ஒன்று பாட்டு கேட்டுகிட்டே செய்வேன், இல்லை இந்தியா கால் அட்டென்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட பேசிகிட்டே செய்வேன். அண்ட் சம்டைம்ஸ் நிக்ஷியுமே என் கூட கம்பெனி கொடுப்பா. எல்லா வெசல்ஸுமே அங்கங்கே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிஷ்வாஷர் போட்டுடுவேன். ஸோ நான் டிஷ்வாஷர் போட்ட கையோட கவுண்டர் டாப், சிங்க் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி விட்டுடுவேன். ஸோ ரீசெண்டாக நான் சில வீடியோஸ் பார்த்தேன், சிங்க் கேர் அப்படின்ட்டு. ஃபன்னியாக இருந்தது. ஸோ இன்றைக்கி என்னோடய டே இப்படி தாங்க போச்சு. அகெயின் வீடு மெஸ்ஸியாகவும் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.